கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ, கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ. கனிந்து உருகும் மெழுக விளக்கின் ஒளியும் வளராதோ, ஒளியும் வளராதோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே, சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே. ஆடும் அலைகள் உன்னாலே, அசையும் மரங்கள் உன்னாலே, உலகம் நடக்கும் உன்னாலே, உதவி புரிவாய் கண்ணாலே, கண்ணாலே. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ. இப்போ போவேன்னு தான் பார்க்கலாம். அல்லப்பட்டி டொக்கம் டொக்கம் செய்யப்படுவது போல புரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். மிடியாகி வாழ்வே கத்தரமுடனே பங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வீஸ்வனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மிடியாகி வாழ்வே கத்தரமுடனே பங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வீஸ்வனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மிடியாகி வாழ்வே கத்தரமுடனே பங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவே உம்முடைய திருக்குமாரன் எங்களுக்காக பாடுபடத் துவங்கி பூங்காவனத்திலேயே அநாதி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்திருக்கும் போது சர்வாங்கமும் திட்டமாவியல் நான் மகாசனப்பட்டீரே அந்த வியாகுலத்தை பார்த்து நாங்கள் செய்கிற சகல நெக்கிரிகளையும் சர்வதனுக்கு வேண்டலோடு தொடக்கவும் முடிக்கவும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ள அருளோத்தில் இருக்கிற எங்கள் பிராவி உம்முடைய நாமத்திக்கப்படுகிற திருடம் எங்களுக்கு தீமை செய்தவரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவரும் உங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருடம் மிடியாகி வாழ்கே கத்தருடனே உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள்றைந்த மிடியாகி வாழ்கே கத்தருடனே உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள்றைந்த மிடியாகி வாழ்கே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழியிலே நடந்து உண்மையாக வாழ்ந்து காட்டிய புனித பிலிப்பு நேரியாரை நினைவு கூர்ந்து அவர் விழாவை சிறப்பிக்க அட்டுள்ள குருக்களையும் இறைமக்களையும் அன்புடன் வரவேற்பதோடு இறைவன் இன்றைய எமக்கு தரும் வார்த்தையின் ஆழக்கருத்தை சிந்திக்க ஒருவனே கடவுள் எனவும் அவரை எம் முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூறும்படியும் எதற்கும் கவலைப்படாமல் அனைத்தையும் இறைவேண்டலோடும் சுபத்தோடும் நன்றியோடும் அந்த ஒரே தேவனிடம் மகன் கிரீஷியாக அன்பாயிருப்பது போல் நாமும் அவர்களோடு இணைந்து அன்பாக இருக்கும்படியாகவும் இறைவன் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே எமது நோக்கமானது விழாவை கொண்டாடிவிட்டு செல்வதாக அல்லாமல் புனிதர் காட்டிய வழியை நாமும் பின்பற்றும் மூலம் எமது வாழ்வின் கரைகளை களைந்து எம்மை புனிதப்படுத்த முயலுவோம். புனிதரின் வாழ்வை நாம் எடுத்துரைப்பதல்ல, மாறாக அவர் வாழ்ந்த வாழ்வை வாழ முடிவெடுப்பதே எமது குறிக்கோளாக வேண்டும். ஆகவே எமது அற்ப ஆவல்கள், உலகப் பெருமைகள் இவைகளை விட்டு இறை தந்தையாம் ஒரே தேவனை நோக்கி எம் மனங்களையும் செயல்களையும் திருப்புவோமாக என உறுதி கொண்டவர்களாய் தொடரும் பலியில் கடந்த இருள் படிந்த எம் வாழ்வை மறந்து புது வாழ்விற்கான காலடியை எடுத்து வைக்க மன்னிப்புணர்வுடனும் முழு இதயத்தோடும் வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். இவருடைய பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒன்று குழுமி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு மன நிறைவோடு வரவேற்கின்றோம். உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய கருத்துக்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, இந்த பங்குக்காக, இந்த சமுதாயத்திற்காக இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுகின்றோம். புனித பிலிப்பு நேரியார் வழியில் பங்கு திருப்பயணம் என்ற ஒரு கருப்பொருள் இந்த நாளுக்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நாம் ஒரே குடும்பமாக புனிதர் காட்டிய வழியில் பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்த பயணமாக அது அமைய வேண்டும். அந்த பயணத்தில் தான் வாழ்வில் நாங்கள் தேடுகின்ற அமைதியை, நிம்மதியை கண்டுகொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். தகுதியான முறையிலே இன்றைய திருப்பலியை நாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்க எங்களுடைய தகுதியின்மையை பணிவாக ஏற்று இறைவனுடைய இரக்கத்தை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுள் ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போது, உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இது ஆண்டவங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசகம். தூய்மையானவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதரர் சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவை
யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார் அவர்கள் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியதாவது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் நான் வேண்டுகின்றேன். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் ஒரே நீரே என்னை அனுப்பினீர் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சிமையை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் என்பதையும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீ என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சிமை அளித்தீர். நீ என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சிமையை காணுமாறு அவர்களும் நான் இரு. தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீ என்னை அனுப்பீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களுக்காக அவர்களோடு இணைந்திருக்கவும் நீ என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு நான் அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்று இயேசு திருவாய் மலர்ந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, புனித பிலிப்பு நேரியாரின் பெருவிழா வாழ்க்கை முதற்கண் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். புனிதருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் அருள் பாலிக்க பெற்று அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றோம். ஒரு மனிதனுடைய அடிப்படையான விருப்பம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய வாழ்வு அமைதியான வாழ்வாக இருக்க வேண்டும். எந்த விதமான கலக்கங்கள் குழப்பங்கள் இன்றி, பயங்கள் பீதியின்றி அமைதியான நிம்மதியான வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு சாதாரண மனிதனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அமைதியாக வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்வு அமைதியாக அமைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சியை நடத்தினார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பு என்னவென்று சொன்னால், நிம்மதியை அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு அவர் கரங்களுக்குள் நம்மை கொடுத்து மன்றாடுவோம். எங்களை பயபக்தியோடு அறிக்கையிட்டு எழுந்து நின்று மன்றாடுவோம்.
அதே நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை ஒப்புக் கொடுத்து சொல்லிப்போம். இந்த கனிதரும் கொடிகளாக உம்மோடு இணைந்து செயற்படும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் ஆகிய திருநிலையினரையும் பொது நிலையினரையும் உமது தூய ஆவியின் வல்லமையால் வைத்தருளும். அவர்கள் உடலுள்ள ஆன்மீக பலத்தோடு தம் பணியாற்ற தேவையான அருவங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வும் வலியுமானவரே, கடந்த 9 நாட்களிலும் நாம் கேட்ட செய்திகளும் எமது உணர்வுகளும் எம்மில் ஏற்பட்ட மாற்றங்களும் எம்மிலே என்றும் நிலைத்திருந்து எமது புனித பயணத்தில் எம் பாதுகாவலரின் முன்மாதிரியை தொடர்ந்தும் நாம் பின்பற்றி வாழ வரவரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளே உருவானவரே, நாம் அடிக்கடி பெற்றுக்கொள்ளும் அருட்சாதனங்களின் எமது வாழ்விலே இறையர்களை நாம் அனுபவிக்கவும் அதனை பிறருக்கு எடுத்துச் செல்லும் இறை பணியாளர்கள் எம்மத்தில் உருவாகவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறைந்த தந்தையே, இன்றைய இளம் சந்ததியினரை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். வன்முறை கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு அன்பிய கலாச்சாரத்தை அணிந்து கொள்ளவும், மனித நேயமும் மனித மாண்பும் பேணப்படவும், நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் அவர்களின் நல்வாழ்விற்கு வழிவகுக்கவும் துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை உள்ள தேவனே, நோயாளர்கள், முதியோர்கள், கைவிடப்பட்டோர், அநியாய தீர்வை பெற்றோர், கடன் தொல்லைகளால் விடுபடுவோர் அனைவரையும் பாதம் தருகின்றோம். பங்கில் பணியாற்றிய அருட்பணியாளர் ஜிம் பிரவுன் அவர்களையும் இவ்வேளையில் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் அனைவரையும் வல்ல கரத்தால் ஆறுதல் படுத்தி அமைதி அளிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனித மாண்பு உயர்த்தியவரே, உமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்களின் தொழில் துறைகளையும் ஆசீர்வதியும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் உறவுகளை பாதுகாரும். நவ நாட்காலங்களிலும் எம்மோடு இருந்து தம் அரிய கருத்துக்களாலும் வழிபாடுகளாலும் எம்மை இறையருளுக்கு விட்டு சென்ற அருட்பணியாளர் அல்ஃபிரட் ரோச் அவர்களையும் எமது பங்கு தந்தை அவர்களையும் இறையரசால் நிறைந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே செபிப்போம். ஆ
சகோதரங்களே, நாம் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இந்த பலிப்பொருட்களை ஒப்புக் கொடுத்து உம்மை இறைஞ்சுகின்றோம். புனித பிலிப்பு நேரியாரை பின்பற்றி நாங்கள் உமது திருப்பெயரின் மகிமைக்காகவும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உழைத்திட என்றும் முகமலர்ச்சியுடன் எங்களையே கையளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பிலிப்பு நேரியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருகுலமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது பிரதேசத்து நிகழ்வுகளை வெளி உலகிற்கு தெரியப்படுத்துவதோடு இன்றைய நாளில் நமது மக்களுக்கு தாக சாந்தி வழங்கிய அல்லையூர் இணையதளத்திற்கும் அதன் பிரதேச பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து சிறப்பான முறையில் பாடல்களை வழங்கிய பாடகர் குழாமுக்கும் இசைக்கருவி மீட்டிய பங்கு தந்தைக்கும் தபேலா வாசித்த இசைக்கருவி சகோதரிகளுக்கும் நவநாள் காலங்களிலும் நேற்றைய வழிபாடுகளிலும் இசைக்கருவி மீட்டிய சகோதரிகளுக்கும் எமது நன்றிகள் உரித்தாகட்டும். ஒலி அமைப்புகளை சேவைகளை வழங்கிய தம்பாட்டி ஊர்காவத்துறை ஒலி அமைப்பாளர்களுக்கும் எமது நன்றிகளை உரித்தாகட்டும். நன்றிக்குரியவர்களாய் செயற்பட்டு யாரையாவது நாங்கள் தவறுதலாக இந்நேரத்தில் நன்றி கூற விடப்பட்டிருந்தால் அவர்களும் நமது தாழ்மையான நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக பங்கு மக்களோடு ஒருவரோடு ஒருவராக இருந்து எல்லாவற்றிலும் எம்மோடு இருந்து எம்மை வழிபடுத்தி தமது முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்கியதோடு எமது திருவிழா காலங்களில் மிகவும் தன்னை வருத்தி எமக்காக உழைத்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் பாத்திரமான எமது பங்கு தந்தைக்கு மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நன்றி நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஒரு சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய நாளிலே திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த அன்புக்குரிய தந்தை கிருபாகரன் அடிகளாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்திலும் எங்களுக்கு அயலில் எழுந்து உதவி செய்கின்ற சாட்டி பங்கு தந்தை அருத்தந்தை லம்பு அருத்தந்தை ராஜசிங்கம் அடிகளாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி நிற்கின்றேன். நல்லொரு மறையுரையை தேவை என்று சொல்லி நான் விண்ணப்பித்த பொழுது வவுனியா பிரசங்கிகள் குழுமத்தினுடைய தலைவர் மிகவும் அண்மையிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருத்தந்தை ஆல்ஸ்டன் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவரிடம் குருவாக இருந்த பொழுதிலும் மிகுந்த ஆற்றலோடும் திறமையோடும் தன்னுடைய பணியை இந்த இடத்திலே செய்திருக்கின்றார். 10 நாட்கள் எங்களோடு தங்கி நின்றிருக்கின்றார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றேன். உங்களுடைய பணிவாழ்வு மென்மேலும் சிறக்க ஆசித்து நிற்பதோடு உண்மையிலேயே எங்களுடைய பாடகர் குழாமை நிறைப்படுத்தி பலவிதமான பயிற்சிகளையும் வழங்கி இருக்கின்றார் தந்தை அவர்கள். அவரோட சிறந்த இசைத்துறை ஆற்றல் உள்ளவராக இருந்தபடியினால் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்தது. எனவே உண்மையிலேயே தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி நிற்கின்றேன். இன்னும் சிறப்பாக இந்த 10 நாட்களும் நானும் அருட்தந்தையும் இங்கு தங்கி நின்ற பொழுது பல்வேறு உதவிகளை உபசரிப்புகளை செய்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த ஆலய திருவிழா சிறப்புறவும் எங்களுடைய இந்த தங்கியிருந்த நாட்களிலும் உதவி செய்த ஆலய செயலாளர் திரு ஜகின் அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு ஞானரூபன் அவர்களுக்கும் இன்னும் எந்த நேரமும் என்ன தேவை என்று சொல்லி இடைவிடாது எங்களுக்கு உதவி செய்கின்ற மூப்பர் திரு பிளேந்திரன் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றேன். இன்னும் இங்கே தாங்கி நின்ற நாட்களிலே எங்களுக்கு நல்ல உணவு வகைகளை வழங்கிய ஆக்கி தந்த குடும்பத்தினருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றேன். இன்னும் இந்த நவநாள் காலங்களிலும் இன்றைய நாளிலும் வழிபாடோடு சிறப்பு உதவி செய்த அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதன் பொறுப்பானவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
இன்னும் சிறப்பாக இந்த ஆலய திருப்பண்ட காப்பாளர்கள் சக்ரிஸ்டி பார்க்கின்ற 2 பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு பல பணிகளை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த 2 சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றேன். இன்னும் வெளியிலும் சரி உள்ளிலும் சரி பல்வேறு பணிகளை செய்த ஆலய ஊர் இளைஞர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து பல உதவிகளை செய்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே கூறி நிற்கின்றேன். ஆகவே இந்த நவநாள் காலத்திலும் இன்றைய நாளிலும் இந்த திருநாள் காலங்களிலும் உதவி செய்த அனைவருக்கும் இந்த ஆலய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே கூறி நிற்பதோடு ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை அல்லது வேண்டுகோளை இந்த இடத்திலே வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய இந்த அல்லைப்பட்டி புனித பிலிப்பினேரியார் ஆலய சமூகம் வளர்ந்து வருகின்ற சமூகமாக இருக்கின்றது. இந்த ஆலயம் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தை நாங்கள் புனரமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அன்னையிலே நடந்த எங்களுடைய பொதுக்கூட்டத்திலே இந்த ஆலயத்தினுடைய 2 பக்கங்களும் கைக்கோயில் அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கு நிதி உதவி அவசியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தடவை நாங்கள் இந்த சமூகத்தினுடைய கடல் தொழிலை நாங்கள் பெற்றிருந்தோம். அது சிறிய தொகை கிடைத்தது, ஆனால் அது காணாது. ஆகவே இங்கே இருக்கின்ற உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். மிக விரைவிலே ஒரு 2 பக்கமும் கைக்கோயில் அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இங்கே ஒரு சில குடும்பங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், நிறைய பேர் வெளியில் நிற்கிறார்கள். எனவே இந்த தகவலை நீங்கள் பரிமாறி இந்த ஆலய புனரமைப்புக்கு அல்லது இந்த கைக்கோயில் அமைப்பதற்கு உங்களால் என்ற உதவியை செய்யுமாறு இந்த நாளிலே அன்போடு உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். திருப்பதி முடிந்ததும் உடனடியாக திருச்சிறுவ பவனி இடம்பெறும். என அதில் கலந்து கொண்டு என்னுடைய திருச்சிறுவ ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு கடந்த நாட்களிலே இறைவன் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி பாடலிலே பங்கு பெற்றுவோம். நாமத்தை போற்றிடுவே.
வந்திருக்கின்ற பங்கு மக்களோடும் பக்தர்களாக இங்கு வந்து குழுமியுள்ள உங்களோடும் இங்கு வந்திருக்கின்ற குருக்களோடும் சேர்ந்து உங்களுடைய அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளாருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித பிலிப்பினர் நெறியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையினூடாக அருள் பாலிக்க பெற்று தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் இன்னும் சிறந்து சிறப்புற நாம் ஆசித்து நிற்கின்றோம். உணவினால் ஊட்டம் பெற்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். புனித பிலிப்பு நேரியாரை போல் என் நிலையிலும் மனை நிறைவுடன் வாழவும் அறியாமையிலும் நோயிலும் ஏழ்மையிலும் உழல்வோர்க்கு நற்பணியாற்றுவதிலும் எங்களுடைய வாழ்வை பயன்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறையாசீர் பெறுவோம். புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் என்று புனித பிலிப்பினர் யாருடைய இந்த பெருவிழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருட்கொடைகளை நிறைவாக பொழிவாராக. நீங்கள் அனைவரும் பிலிப்பினர் யாருடைய பரிந்துரைகளால் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராக விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபையாக மகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய புனிதரின் தோழமையில் இடம் பெற்று நீங்க பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. சாமியும் வருமா?
காவலரே எங்கள் பங்கு மக்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அனைவரும் தொடர்ந்து பாடப்படுகின்ற இந்த பாடலிலே பயபக்தியோடு பங்கு பெற்றுவோம். பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் அதைவிட மேலாக எங்கள் தொழில்துறைகளையும் எங்களது சிறுவர்கள் எங்களது இளைஞர் யுவதிகள் எங்களது பெற்றோர் அனைவரையும் அவர் பாதுகாத்து தனது பராமரிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டு மாலையிலே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரும்பு சங்கிலிகளாலும் கசைகளாலும் சரீரத்தை வதைத்து பிலிப்பு நேரியாரே 10 வருடமளம் காலையில் ராக்காலங்களை தியானத்தில் கழித்து பிலிப்பு நேரியாரே தேவ திருத்துவத்தின் கூட்டத்தை உண்டாக்கி பரதேசிகளுக்கும் பலவினருக்கும் அடைக்கலமான பிலிப்பு நேரியாரே சிற வணக்கத்துக்கு கீழ்ப்படிந்து குறிப்பட்டம் பெற்ற பிலிப்பு நேரியாரே சிந்து தேசத்துக்கு வந்து உதிரத்தை சிந்தி ஆசி அளித்த பிலிப்பு நேரியாரே திருச்சபையின் பூர்வ சரித்திரத்தை எழுதி வைத்து துர்மாக்கங்களை அளித்த பிலிப்பு நேரியாரே பாவ சங்கீத்தன ஆசனத்தில் ஓயாமல் இருந்து எண்ணற்ற ஞான பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு பெற்று தந்த பிலிப்பு நேரியாரே தினந்தோறும் நன்னான்கையே படிப்பித்த பிலிப்பு நேரியாரே தியான சம்பிரதாய சபையை உண்டாக்கி சமஸ்கிருதம் மோட்ச வழியை காட்டின பிலிப்பு நேரியாரே பற்பல தர்ம பத்னிகளை உண்டாக்க பிரதான காரணமாக இருந்த பிலிப்பு நேரியாரே பிரதானகளு கோயில்களிலே சன சமுதாயத்தோடு கூடி சபித்து கணக்கற்ற பாவக்கின பிலிப்பு நேரியாரே தொடர்ந்து நாங்கள் பாடப்படுகின்ற இந்த பாடலிலே பங்கு பெற்றுவோம், பயபக்தியோடு பங்கு பெற்றுவோம். இந்த புனிதருடைய பரிந்துரை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இருக்க இந்த பாடலோடாக அவரிடம் மன்றாடுவோம். உலக
ஆச்சரியமான சகிப்புத்தன்மையை காண்பித்து பிலிப்பு நேரியாரே தாழ்ச்சியே பாதாளம் மட்டும் தாழ்ந்த பிலிப்பு நேரியாரே ஞானத்தில் மோட்சம் மட்டும் உயர்ந்த பிலிப்பு நேரியாரே அதி கடின தவத்தை காத்து சகல மாமிச இச்சைகளையும் அடக்கின பிலிப்பு நேரியாரே அதிமகத்துவ விருத்திகளை ரோசித்து முழு உலகத்தையும் நிந்தித்த பிலிப்பு நேரியாரே பிறருடைய இடைத்தத்தின் பேரில் அதிமேலான வாஞ்சியை காண்பித்து பிலிப்பு நேரியாரே பாவத்தில் இருந்து விலக்க ஆச்சரியமான சூழ்த்தத்தை காண்பித்து பிலிப்பு பிலிப்பு நேரியாரே Thank you.
அருள் நிறைந்தவராய் அதியலங்கார புஷ்பமாய் எங்கள் ஆதரவானவராய் அல்லையூரிலே ஆலயம் கொண்டு எழுந்தருளியிருக்கும் புனித பிலிப் நேரியாரே தஞ்சமொன்று ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரம் பாவ சங்கீத்தன ஆசனத்தில் ஓயாமல் இருந்து எண்ணற்ற ஞான பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு பெற்றுக் கொடுத்தீரே. பாவிகளின் அடைக்கலமே, பாவிகளாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். எமது வாழ்வையும் எமது உடைமைகளையும் நாம் நேசித்த சகலத்தையும் எமது சரீரம் இதயம் ஆன்மா அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எமது குடும்பங்கள், எமது பங்கு, எமது மறை மாவட்டம், அனைத்தர்களின் நண்பரே, எமது இளையோரை பாடுமையா தொலைபேசியினால் தொல்லை அடைந்து இணைய தளங்களினால் இதயம் தொலைத்து முக புத்தகங்களினால் முகவரி இழந்து சீரழிந்து சிதறுண்டு நிற்கும் இளையோரை கண்ணோக்கும். குடிவரி, களியாட்டம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, களவு முதலான செயல்களிலே அடிமையாகி மகிழ்ந்து மானமிழந்து மனித மாண்புழந்து மனிதத்தை தொலைத்து நிற்கும் அவரது நிலையை பாரும் ஐயா. அவர்களின் கரம் பற்றி விடைத்த பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். கையில் ஒன்றுமில்லாமல் கணக்கற்ற எளியவருக்கு முழு ஆதாரமானவரே, கடன் தொல்லைகளாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் தொழில் இல்லா பிரச்சனைகளாலும் வாழ்வில் சோர்வடைந்து வாழும் வகை புரியாது வாடி நிற்கும் அம்மவரை இரக்கத்தோடு கண்ணோக்கி அருளும். ரோமை நகரின் பூஞ்செடியே, எமது சிறுவர்களை பாதுகாத்தருளும். அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் மிகுத்து இறை பக்தியிலும் பிறரன்பிலும் உள்ள நற்பிரஜைகளாக வளர்த்திட வரமருளும். நோயாளிகளிடத்தில் அதிக தயவு காண்பித்தவரே, தீராத நோயினால் வாடும் மக்களையும் விண்ணப்பம் செய்து விடை பார்த்திருப்போரையும் விசுவாசத்தோடும் அது உம்மை நாடி வரும் உள்ளங்களையும் தயவுடன் நோக்கியலும். கிறிஸ்துவின் மரண வேதனையை அனுபவித்தவரே, சிறை கூடங்களிலே, முதியோர் இல்லங்களிலே, அநாதை இல்லங்களிலே, வெளிநாடுகளிலே வேதனைகள் அனுபவிக்கும் அவரை கருணை கண்டு நோக்கியர்களும். இவ்வுலகை விட்டு பிரிந்து உறவுகளையும் பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்பணியாளர்களையும் பாதம் தருகின்றோம். புனித பிலிப்பு நேரியாரே, தேவமாதாவையும் கிறிஸ்துநாதரையும் பலமுறை காண வரமடைந்தவரே, நாங்கள் அருட்சாதனங்களை அடிக்கடி பெற்று
பெற்றுக்கொள்ளவும் பூசையில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கவும் ஆன்மீக வாஞ்சையுள்ளவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்தும். உம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பசாத்தின் சூழ்ச்சிகளிலிருந்தும் விடுவித்தரலும். நாங்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியறிந்த சோத்திரம் சொல்லுகின்றோம். இறுதியாக உமது பாதார விந்தம் விட்டு செல்ல இருக்கின்ற நாங்கள் உமது ஆசிரை இறந்து கேட்கின்றோம். எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இங்குள்ள மக்கள் அனைவர் மீதும் எமக்குள்ள யாவற்றின் மீதும் உமது அருளாசிரை தாராளமாக தந்தரலும்